விஷால் நடிக்கும் கத்தி சண்டை படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில் இன்று இரவு நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய நகைச்சுவை நடிகர் வடிவேலு, படங்களில் நீண்ட காலம் நடிக்காதது தொடர்பாக எழுந்த விமர்சனங்களுக்கு ஆவேசமாக பதிலளித்தார். ரொம்ப பேர் சொன்னாங்க, ரொம்ப கேப் விட்டு நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப இடைவெளிக்கு பின்னால் இப்போ வந்து நீ இந்த படம் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சத்தியமாக எனக்கு கேப்பே கிடையாது, எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. எப்பயுமே இந்த வடிவேலுக்கு டாப்பு தான். அது காரணம் மக்களாலையும் உங்களாலையும். பங்காளி சொன்ன மாதிரி, சுராஜ் சொன்ன மாதிரி, எந்த பேப்பர் எடுத்தாலும் வாட்ஸ்அப் எடுத்தாலும் எதாக இருந்தாலும் நான் தான் ஒரு கார்ட்டூன் பொம்மையாக வர்றேன். அதில் அந்தளவுக்கு நகைச்சுவையில் இன்னைக்கு மற்ற அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் என்னை சொல்லி தான் எல்லாமே இன்னைக்கு போடுறாங்க. ஆனால் உண்மையிலே இது எனக்கு கிடைச்ச உழைப்பு. நல்ல கதைக்காக தாம் காத்திருந்ததால் படங்களில் நடிப்பதில் தாமதமானதாக விளக்கமளித்த வடிவேலு, திரைத்துறையில் இருந்து யாரும் தம்மை ஒழிக்க முடியாது என்றார். மக்களை மகிழ்விப்பதே தமது நோக்கம் என குறிப்பிட்ட வடிவேலு, மக்கள் விரும்பும் வரை தொடர்ந்து சினிமாவில் நடித்துக் கொண்டு இருப்பேன் என தெரிவித்தார். நீண்ட இடைவெளிக்கு பின் மேடையில் வடிவேலு பேசிய நிகழ்வு திரையுலகில் அதிர்ச்சி அலையை உருவாக்கியுள்ளது.